Hello friends, welcome to Study Buddy. இது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆப்ஷனல் சிலபஸோட பார்ட் 2 வீடியோ. நீங்கள் பார்ட் 1 வீடியோ வந்து பார்க்கலன்னா வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 வீடியோக்கு வாங்க. ஸோ திஸ் இஸ் மீ சிவகுமார் சின்னதுரை. நம்ம பார்ட் 1ல் ஆல்ரெடி பார்த்துட்டோம் பேப்பர் 1. ஸோ பேப்பர் 1 வந்து பார்ட் 1 வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த பார்ட் 2ல் பேப்பர் 2ஓட சிலபஸை வந்துட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் பேப்பர் 2, தட் இஸ் 1900 to 1990. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிகினிங் ஆஃப் மாடர்னிசம் அண்ட் எண்ட் ஆஃப் போஸ்ட் மாடர்னிசம் அதுலேருந்து கண்டினியூ ஆகும். எண்டு வந்து அது வரையும் இருக்குது. அதுதான் 1900 to 1990. ஸோ பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் அவங்க சொல்கிறது ரிட்டன் இன் இங்கிலீஷ் அண்ட் இது வந்துட்டு இதில் பேப்பர் 1ல் சொன்ன மாதிரியே இதுலேயும் சொல்லியிருக்காங்க. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கேண்டிடேட்ஸ் வில் ஆல்சோ பி ரெக்வயர்ட் டு ஷோ அட்குவேட் நாலேஜ் ஆஃப் த ஃபாலோயிங் டாபிக்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்த மாதிரி நம்ம எப்படி வந்து அந்த ரெனேசான்ஸ், எலிசபெத் அண்ட் ஜாக்கோபியன் ட்ராமா எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த மூமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்தோமோ அதே போல் அதே போல் இதுலேயும் வந்து நம்ம வந்து இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தெரிஞ்சிருந்தோம்னா தான் பின்னாடி வர நம்மளோட டெக்ஸ்டோட நம்ம ரிலேட் பண்ணி நம்ம ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மாடர்னிசம் வந்துட்டு 19th century to 20th century அந்த டைமில் வந்துட்டு ஏற்பட்ட ஒரு மூமெண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு எந்தெந்த டெக்ஸ்ட்டோட ரிலேட் ஆகுதுங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதில் மோஸ்ட்லி வந்துட்டு நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா W.B. Yeats, T.S. Eliot இது மாதிரி வருவாங்க. ஸோ மாடர்னிசம். அடுத்து போயட் ஆஃப் த 30s. இதை வந்துட்டு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டன் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது குரூப் ஆஃப் 30 போய்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள வந்துட்டு ஆர்டன் குரூப்ன்ட்டு வந்துட்டு 1930s இவங்க யூஸ்வலாக அந்த டைமில் இருந்த ஒரு நல்ல ஒரு குரூப் மாதிரி. ஸோ அவங்கள வந்து ஆர்டன் குரூப்னு ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த போய்ட் ஆஃப் 30ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயினான ஆள் நம்ம ஆர்டன் வந்துட்டு அவரோட போயிம்ஸ் வந்துட்டு நம்மளோட சிலபஸில் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல். ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விர்ஜினியா வுல்ஃப் அவங்களோட நாவலே நம்மளுக்கு வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துலாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே ஒன்றோட ஒன்று ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த அப்சர்ட் ட்ராமா இருக்கட்டும், இந்த கொலோனியலிசம், போஸ்ட் கொலோனியலிசம் இது வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து தெரியும். கொலோனியலிசம் அண்ட் போஸ்ட் கொலோனியலிசம்னு பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே டைம் பீரியடில் இருக்கிறது, இல்லைனா அதுக்கு அடுத்து வர்றது போஸ்ட் கொலோனியலிசம். கொலோனியலிசம் வந்துட்டு யூஸ்வலாக யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இந்த காலனைசர் தான் மோஸ்ட்லி எழுதியிருப்பாங்க. செகண்ட் போஸ்ட் கொலோனியலிசம் பார்த்திங்கன்னா காலனைஸ்டு எழுதியிருப்பாங்க. ஆஃப்டர் த பீரியட் அதாவது அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா எழுதியிருக்கலாம், இல்லை அந்த டைம்லேயே கூட எழுதியிருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலோனியலிசமில் வந்துட்டு இவர் இஎம் ஃபாஸ்டரோட பேசேஜ் டு இந்தியா அது இருக்கலாம். அதுவும் போஸ்ட் கொலோனியலிசமில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து நம்ம டயஸ்போரிக் ரைட்டர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் விஎஸ் நைப்பாலோட ஹவுஸ் ஃபார் மிஸ்டர் பிஸ்வாஸ் அது வந்துட்டு போஸ்ட் கொலோனியல். ஸோ வந்து அதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அதுவும் இருக்குது. யூஸ்வலாக இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய டிவிஷன். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ரைட்டர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் மைக்ரேட் ஆகி
சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் இதை வந்துட்டு யூஸ்வலாகவே வந்துட்டு நம்ம இந்தியன் பார்ன் இந்தியன் பார்ன் பீப்புள் வந்துட்டு மைக்ரேட் ஆகி இன்னொரு லேண்டுக்கு போயிருந்தாலோ இல்லை வந்துட்டு அது வந்து காலனைசரால் அஃபெக்ட் ஆகிருந்தாங்கனாலோ அந்த மாதிரி வர டயஸ்போரிக் ரைட்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் வந்துட்டு நம்ம பார்ப்போம். இதில் மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நம்ம இந்தியன் பீப்புள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கங்கிறது வந்துட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டு ஃபார்மில் நம்மளுக்கு இருக்கும். ஸோ வந்து இது மார்க்சிஸ்ட் சைக்கானலிட்டிக்கல் அப்புறம் ஃபெமினிஸ்ட் அப்ரோச்சஸ் இது எல்லாமே வந்துட்டு அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது வந்துட்டு அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஸோ அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு எந்த நம்ம ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட்டில் வந்துட்டு எதில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். தென் போஸ்ட் மாடர்னிசம். ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கணும். ஸோ யூஸ்வலாக வந்து இது வந்து நம்மளோட இந்த வந்துட்டு கிவன் வந்து டாபிக்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட டெக்ஸ்ட்டோட எதோட வந்து மேட்ச் ஆகுது, அதோட நம்ம வந்து ரிலேட் பண்ணி படித்தோன்னா ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. நான் ஃபஸ்ட் பேப்பரில் சொன்னது போலேயே தான் செகண்ட் பேப்பர்லேயும் நம்ம அதே தான் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம சிலபஸ்க்குள்ளே போகலாம். அதே நான் ஃபஸ்ட் பேப்பரில் சொன்னது போலேயே தான் ஃபஸ்ட் பேப்பர்லேயே சொன்ன மாதிரி தான் இதுலேயும் வந்துட்டு 2 கம்பல்சரி கொஷின் இருக்கும். 2 கம்பல்சரி கொஷின்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம இந்த பேக்ரவுண்ட் டாபிக்ஸில் வர மாதிரி இதில் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு கொஷின்ஸ் அந்த மாதிரி இல்லை. இது வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ப்ளேஸாக இருக்கட்டும், நாவல்ஸாக இருக்கட்டும், அந்த இதிலேருந்து அந்த செக்ஷன் மாதிரி தான் கேட்குறாங்க. கம்ப்ளீட்டாக பேக்ரவுண்ட் டாப்பிக்லேருந்து கேட்கல. பட் இந்த பேக்ரவுண்ட் டாபிக்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தால்தான் பின்னாடி இருக்கிற கொஷின்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு அட்டன் பண்ண முடியும். அது வந்துட்டு செக்ஷன்ஸில் வந்துட்டு இதில் நிறையா இதில் மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. அதையும் வந்துட்டு நம்ம கவனிச்சாகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேப்பர் 1 மாதிரி தான் 2 செக்ஷன் ஏ, செக்ஷன் பி. ஸோ செக்ஷன் ஏல வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு செக்ஷன் ஏல வந்து அங்கே பேக்ரவுண்ட் டாபிக்ஸ் இருந்தது மாதிரி இங்கே இதில் செக்ஷன் ஏ நம்பர் 1 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே இருக்கிற ப்ரிஸ்கிரைப்டு போயம்ஸ்லேருந்து ஒரு லைன்ஸ் ஏதாவது நடுவில் இருந்து லைன் கேட்குறாங்க. அதை நம்ம வந்து பின்னாடி கொஷின் பேப்பர் பார்க்குறப்ப நம்ம அதை பார்க்கலாம். செக்ஷன் பியில் உள்ள கொஷின்ஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதாவது நம்மளோட சப்ஜெக்ட்லேருந்து கேட்குறாங்க. இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இல்லை பேப்பர் 1 கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ நம்ம செக்ஷன் ஏ பார்க்கலாம். செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா WB Yeats இவர் வந்து ஒரு சிம்போலிஸ்ட். இவரோட போயம்ஸ் எல்லாமே வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்துட்டு த செகண்ட் கம்மிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பார். இவர் மோஸ்ட்லி வந்து இவரோட ரைட்டிங்ஸில் வந்து சிம்பிள்ஸ் இருக்கும். நம்ம வந்துட்டு முதல்ல பேப்பர் 1 வந்துட்டு நான் இதை சொன்னேன்னா என்ன மறந்துட்டேன். ஸோ வந்துட்டு ஒரு ரைட்டர் எடுக்கும்போது அந்த ரைட்டர் வந்து ஒவ்வொரு டைம் பீரியடில் இருந்தாலுமே அந்த டைம் பீரியடில் வந்துட்டு எந்த மூமெண்ட்டு வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் அந்த ஃபேமஸாக இருக்கிற டைம்லேயே அந்த ரைட்டர் அதை ஃபாலோ பண்ணாரா இல்லை அதுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தாரா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளால் ஈஸியாக வந்து அவர் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு மீனிங்கை வந்துட்டு அவரோட ஒர்க்கில் வந்துட்டு சொல்ல ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ வந்து இப்போ WB ஈஸ்ட் ஓட அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் ஒரு சிம்பிளிஸ்ட். அவரோட ஒர்க்கில் வந்துட்டு நிறையவே சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ சிம்பாலிக்கான ரெஃபரன்சஸ் நிறையவே வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த விஷயங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு மனசில் வச்சுக்கிட்டு லைன் பை லைன் போகும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம லைன் பை லைன் போனோன்னா தான் அந்த நம்ம கேட்குறாங்க இல்லைங்களா கம்பல்சரி கொஷின்ஸு, அதில் வந்து போயம் லைன் கேட்பாங்க. இது வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து இந்த லைனோட மீனிங்கு, அப்புறம் அது ப்ராடர் இன்டென்ஷன் என்ன சொல்ல வருது, அதெல்லாம் வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணுன்னா லைன் பை லைன் நம்ம போகிறது வந்துட்டு ரொம்பவே அவசியம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது T.S. Eliot. ஸோ T.S. Eliot இவர் வந்து ஒரு மாடர்னிஸ்ட்டு. ஸோ இவரோட ஒர்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா
இதுவுமே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம வந்து அவர் எந்த மாதிரி ஜானரில் ட்ரை பண்ணுறாரு என்னங்கிறதுங்கிறத நம்ம வந்து போயம்ஸ்க்கு வந்துட்டு அட்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு லைன் பை லைன் போகிறது வந்துட்டு ரொம்பவே பெஸ்ட். நீங்கள் வந்துட்டு நாவல்ஸில் கூட சம்டைம்ஸ் வந்துட்டு சில சாப்டர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் போரிங்காக இருக்குது, ட்ராகிங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். பட் போயம்ஸ் வந்துட்டு நீங்கள் லைன் பை லைன் போனீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அவரோட ஏன்னா வந்துட்டு சில டைம் வந்துட்டு சில இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில டெக்னிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அது வந்துட்டு நீங்கள் லைன் பை லைன் போனால் மட்டுமே உங்களுக்கு வந்துட்டு கம்பல்சரி கொஷினில் வரும்போது ஈஸியாக வந்துட்டு உங்களால் இது பண்ண முடியும். ஸோ எல்லா போயிம்ஸையும் வந்துட்டு லைன் பை லைன் போகிறது ரொம்பவே அவசியம். ஸோ ஆர்டன் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவரோட அவர் வந்துட்டு அந்த ஆர்டன் குரூப்பை சேர்ந்தவர், போய்ட் ஆஃப் 30s அந்த அந்த டைமில் இருக்கிறதுனால. ஸோ அந்த டைமில் எந்த மாதிரி விஷயங்கள் இப்போ வந்துட்டு இவர் வந்து கொஞ்சம் டிஸ்டிங்க்டாக தெரிஞ்சாருன்னா இவரோட ஸ்டைல் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இவர் வந்துட்டு இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொலிட்டிக்கல், மாரல், லவ், ரிலீஜியன் இது ரிலேட்டடாகவே தான் இருக்கும். ஸோ வந்து இது ரிலேட்டடாக வந்துட்டு இவரோட ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இவர் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் எந்த மாதிரி சொல்கிறாரு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நல்லாவே நோட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது அதை வந்துட்டு நம்ம நம்ம இவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கோங்கிறத வந்துட்டு எக்ஸாமைனருக்கு நம்ம காட்ட முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஆஸ்பன். இவர் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இவரோட இந்த லுக் பேக் இன் ஆங்கர் இது வந்து ரியலிஸ்ட் பிளேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆமாம். இப்போ நீங்கள் வந்துட்டு மாடர்னிசம் படிக்கிறீங்கனாலே அப்போயே வந்துட்டு இந்த ரியலிசம்னா என்ன, இந்த அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு நாலேஜ் உங்களுக்கு வேணும். அந்த தெரிஞ்சிருந்தால் மட்டுமே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக நீங்கள் வந்துட்டு அது ரிலேட்டடாக வந்துட்டு அது ரிலேட்டடான டெக்ஸ்டெல்லாம் கோத்ரூ பண்ணும்போது உங்களால் ஈஸியாக வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியும். ஸோ வந்து இந்த லுக் பேக் இன் ஆங்கர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரியலிஸ்ட் பிளே. ஓகே, ரியலிஸ்டிக் பிளே. ஸோ இது வந்துட்டு ஜான் ஆஸ்பன் எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலாக அந்த அந்த டைமில் இருந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டட் இஷ்யூஸாக இருக்கட்டும், சோஷியல் ரிலேட்டடான இஷ்யூஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் டேக்கிள் பண்ணி அந்த மாதிரி அவரோட ஒர்க்கில் வந்துட்டு காட்டியிருக்காரு. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாமுவல் பெக்கெட். ஸோ இவர் வந்து ஒரு மாடர்னிஸ்ட்டு. இவர் வந்து இவரோட வெயிட்டிங் ஃபார் காடட் வந்து ஒரு ட்ராஜிக் காமெடி. ஸோ இது ஸ்க்ரீன் மாதிரி சாரி, இது வந்து ஒரு ட்ராஜிக் காமெடி. ஸோ வந்துட்டு ஒவ்வொரு பிளேவையுமே நீங்கள் பார்க்கும்போது அதோட ஜானர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இப்போ ஷேக்ஸ்பியரோடது பார்த்திங்கன்னா இப்போ பேப்பர் 1ல் சொல்கிறேன். ஷேக்ஸ்பியரோட கிங் லியராக இருக்குது, அது ஒரு ட்ராஜடி. அதே வந்து த டெம்பஸ்ட் வந்து அது ஒரு ட்ராஜிக் காமெடி. ஸோ வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ராமாஸ் இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு அவங்க டைரெக்டாக தூக்கி கேட்குறாங்கன்னா அந்த ட்ராஜடி அந்த அதோட எலமெண்ட்ஸ் என்ன மாதிரி அப்படின்ட்டு கேட்கும்போது நம்மளால் வந்து அதில் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து கோட் பண்ணணும்னா நம்ம வந்து அதை படிக்கிறப்பே நம்ம வந்து அது என்ன ஜானர்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே முக்கியமானது. அப்போ தான் நம்ம ஈஸியாக வந்து நம்ம படிக்கும்போது ஏதாவது ஒரு லைன் வந்து நம்மளுக்கு தெரிய வருதுன்னா அதை ஈஸியாக நம்ம பின்னாடி கோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஸோ சாமுவல் பெக்கெட், வெயிட்டிங் ஃபார் காடட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப் லாக்கின். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட போயம்ஸ் யூஸ்வலாகவே எல்லாமே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ரொம்பவே சுலபமாக முடிச்சிடலாம். இவர் வந்து அந்த ஆன்டி ரொமான்டிக் சென்டிமெண்டல் அந்த கான்செப்ட்ஸில் வந்துட்டு நிறையவே எழுதியிருப்பார். இவர் வந்து எஸ்கேபிசம் அந்த அந்த மாதிரி சில ஒவ்வொரு ரைட்டரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க ஒரு ஒரு பர்டிகுலர் இதில். அதனால தான் அவங்க யூனிக்காக தெரியுறாங்க. இப்போ வந்துட்டு யூபிஎஸ்சி வந்துட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு போயட்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு ட்ராமாட்டிஸ்ட்டாக இருக்கட்டும், நாவலிஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாரையும் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு டிஸ்டிங்யூஷ்டு ஒரு குவாலிட்டி இருக்கும் கண்டிப்பாக.
அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த போயம்ஸை வந்துட்டு நம்ம ரீட் பண்ணுறது ரொம்பவே அவசியமானது. இது வந்துட்டு நம்ம முழுக்க முழுக்க நான் வந்துட்டு இந்த மாதிரியே பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணல. கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட தாட்ஸையும் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக விடணும். நீங்கள் ஃப்ரீயாக விட்டு அவர் என்ன சொல்கிறாருங்கிறது உங்களோட பெர்ஸ்பெக்டிவையும் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் வந்து மற்றவங்கள விட நீங்கள் கொஞ்சம் முன்னாடி தெரிவிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏகே ராமானுஜம். நம்ம இவர் வந்து த இந்தியன் ரைட்டிங் அந்த இதில் வந்துட்டு ஃபாலோ ஆவார். மோஸ்ட்லி வந்துட்டு இவரோட போயம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் எமோஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு. இந்த லிட்ரேச்சர் நான் சொன்னேன் இல்லைங்களா, மிரர் ஆஃப் லைஃப். ஸோ வந்துட்டு இந்த ஈஸியாக இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷை வந்துட்டு ஈஸியாக நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பிகாஸ் இது வந்துட்டு அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அவரோட எமோஷன்ஸ் வந்துட்டு நம்ம டேரெக்டாக ஃபீல் பண்ண முடியும். தோ வந்து அதர் இப்போ நம்ம இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் அதர்ஸ் எழுதியிருக்கிறாங்கன்னா அதை வந்துட்டு கூட நம்மளால் பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா இதை வந்துட்டு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நான் எதுக்காக பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் படிங்க அப்படின்னு சொன்னேன்னா அப்போ தான் உங்களால் வந்து ஒரு கிளியரான ஒரு விவிட் இமேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஒர்க்கையுமே படிக்க போகும்போது. ஸோ ஏகே ராமானுஜம் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் இவரோட போயம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ செக்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நாவல்ஸ் தான். ஜோசப் கான்ராட், லார்ட் ஜிம்மும் வந்து ஸோ ஆக்சுவலி ஜோசப் கான்ராட் பற்றி பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு நாவலிஸ்ட். ஆக்சுவலி இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் நாவல். ஸோ மாடர்னிசம் டைமில் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் நாவல் நல்லாவே இருக்கும். ஜேம்ஸ் ஜாய்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு மாடர்னிஸ்ட். ஸோ இந்த ப்ளே வந்து ஒவ்வொரு ப்ளேயுமே வந்துட்டு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருந்து பார்க்குறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் வந்து நீங்கள் பின்னாடி உங்களுக்கு நோட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் வந்து கோட்ஸ் வந்துட்டு எடுத்துட முடியும். ப்ளஸ் வந்து கிரிட்டிக்கலாக போக முடியும். அது வந்துட்டு அடுத்து ஃபர்தராக நம்ம வரும்போது கோர்ஸில் நம்ம பார்க்கலாம். கோர்ஸில் நான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஹெச் லாரன்ஸ் இவரும் ஒரு மாடர்னிஸ்ட், சன்ஸ் அண்ட் லவர்ஸ். ஸோ இது மாதிரி எல்லாமே எல்லாமே வந்துட்டு வரிசையாக சொல்லலாம். இஎம் ஃபாஸ்டர் இது வந்துட்டு இவர் வந்து ஒரு பேசேஜ் டு இந்தியா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிபேட்டபுளான ஒரு விஷயம் தான். இது வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஒரிஜினல் ஃபேக்ட்ஸ் வந்துட்டு மாற்றி இவர் இது சொல்லியிருப்பார். ஸோ இது ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த காலனைசர். அதாவது இந்தியன்ஸும் பிரிட்டிஷும் வந்துட்டு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்த மாதிரி இருக்கிற மாதிரிலாம் இது ஒர்க்கில் இவர் சொல்லியிருப்பார். ஸோ இது வந்துட்டு கொலோனியல் லிட்ரேச்சரில் வருது. ஸோ வந்து வெர்ஜினியா வுல்ஃப் இவங்களை பற்றி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அந்த டெக்னிக்கை வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மிஸ்ஸஸ் டாலவேல பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இன்டைரக்ட் ஸ்பீச் நிறையவே இந்த மாதிரி ஒவ்வொரு மைன்யூட்டான டெக்னிக்ஸ்லாம் என்னென்னலாம் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வாட்ச் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ ராஜாராவ் இவரோட காந்தபுரா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் அப்ரஷன் அதாவது இந்தியாவில் இருக்கிற ப்ராப்ளம் மாதிரி இது வந்துட்டு காலனைஸ்டோட வாய்ஸ்னு வச்சுக்கலாம். இது வந்து போஸ்ட் காலோனியலாக இருக்க வச்சுக்கலாம். காலனைஸ்டு அந்த டைமில் வந்துட்டு என்ன நடக்குதுங்கிற மாதிரி அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறது நல்லது. ஸோ விஎஸ் நைபால் இவரோட ஹவுஸ் ஃபார் மிஸ்டர் பிஸ்வாஸ் இது வந்து ஒரு போஸ்ட் கொலோனியல் ஒர்க்கு. ஸோ இது வந்து இவர் பேசிக்கலி விஎஸ் நைபால் வந்துட்டு வெளியில் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோவில் இருக்கிறவர். ஸோ அவரோட இது எப்படி இருக்குது பெர்ஸ்பெக்டிவ் இந்த ஒர்க்கில் என்ன மாதிரி கொடுத்துருக்காருங்கிறது நம்ம எடுத்து மனசில் வச்சு பார்க்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சிலபஸ், இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட சிலபஸ். இது வந்து எல்லாமே வந்துட்டு எல்லாமே வந்து இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே கிடைக்கும். எங்கள்கிட்ட சாஃப்ட் காப்பீஸாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து எந்தெந்த இதுக்கு வந்து நம்ம இந்த பேக்ரவுண்ட் டாபிக்ஸ்க்கு வந்துட்டு எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நாங்களே உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இது வந்து எந்த மாதிரி இதில் படிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நாங்களே உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு ஒர்க்கும் ஒவ்வொரு இதில் வந்துட்டு ரிலேட் ஆகியிருக்கிறத நம்ம நல்லாவே பார்த்துருவோம். ஸோ நம்ம வந்து படிக்கும்போது இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு போனோம்னா ஈஸியாக வந்துட்டு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தென் அவ்வளோதான்.
நான் சொல்கிறது என்னதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்த உடனே சிலபஸை வந்துட்டு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சிலபஸ் தான் வந்துட்டு இல்லை ஜிஎஸ்சில் நம்ம சொல்கிறது தான் சிலபஸை வந்துட்டு நம்ம தரவு பண்ணோன்னா தான் நம்ம வந்து ஆன்சர் ரைட்டிங்கில் வந்துட்டு நல்லாவே இது பண்ணணும். அதே போல் தான் இங்கே சிலபஸில் ரொம்பவே முக்கியமானது வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் டாபிக்ஸை வந்துட்டு நீங்கள் மனசில் வச்சுருக்கணும். அது வந்து நீங்கள் இந்த டைம் பீரியடில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே மற்ற ஒர்க்ஸை வந்துட்டு உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, சிலபஸை முடிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரீடிங் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு படிச்சிருக்கணும். நீங்கள் வந்துட்டு சம்மரி மட்டும் படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் எழுத முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உங்களோட ஓன் ரைட்டிங்கில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து அந்த டைம் பீரியடில் வச்சு ஆத்தரோட இன்டென்ஷனை வந்து தெரிய வச்சு படித்தாலுமே நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்டர்ப்ரெட் பண்ணுறத கண்டிப்பாக வந்துட்டு யூபிஎஸ்சி வெல்கம் பண்ணும். ஸோ இதுதான் பேப்பர் 2ஓட சிலபஸ். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். நம்ம அப்படியே வந்து கொஷின் பேப்பரை பார்த்துடலாம். மாடல் கொஷின் பேப்பர் 2020 இதை பார்த்துடலாம், பேப்பர் 1 and 2. ஸோ இதுதான் இது வந்து பேப்பர் 1 லிட்ரேச்சரோடது. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 2 கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். அவங்க வந்துட்டு யூபிஎஸ்சி 8 கொஷின்ஸ் கேட்பாங்க. அவுட் ஆஃப் தட் நம்ம 5 கொஷின்ஸ் எழுதணும். இதில் வந்து 2 செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி, நான் சொன்ன மாதிரியே செக்ஷன் ஏ செக்ஷன் பி. ஸோ இதில் கொஷின் நம்பர் 1 5 வந்து கம்பல்சரி, யூ ஹாவ் டு, நீங்கள் எழுதியே ஆகணும். அதை வந்துட்டு மிஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதர் தேன் இந்த 1 and 5 தாண்டி அந்த செக்ஷனில் 1 more கொஷின் நம்ம அட்டன் பண்ணி ஆகணும். இது வந்து கம்பல்சரி. இப்போ நீங்கள் வந்து ஒரே செக்ஷன்லேயே வந்துட்டு 4 கொஷினையும் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. ஸோ ஈச் செக்ஷனில் நீங்கள் 2 கொஷினை அட்டன் பண்ணி ஆகணும். ஏதாவது ஒரு செக்ஷனில் 3rd கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். ஸோ இப்போ நம்ம பேப்பர் 1ஓட ஃபஸ்ட்டு கம்பல்சரி கொஷினை பார்க்குறோம். இதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எவ்வளோ முக்கியம் பேக்ரவுண்ட் டாபிக்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இல்லை பாருங்கள், டைரக்ட் கொஷின் ஜக்கோபியன் ட்ராமானா என்ன. ஸோ இது வந்து ஷார்ட் நோட்ஸ் தான். இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈச் கொஷின் கேரிஸ் 10 mark. ஸோ இது 10 marker கொஷின்ங்கிறதுனால நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து என்ன இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நீங்கள் ரொம்ப நிறைய கலெக்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை. ஸோ இதை பாருங்கள், த இங்கிலீஷ் நாவல் இன் த 18th century. நான் ரைஸ் ஆஃப் த நாவல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, அதே தான். த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நியோ கிளாசிக்கல் போய்ட்ரி, டைரக்ட், எல்லாமே டைரக்ட். த ப்ரீகர்சர் ஆஃப் ரொமான்டிக் போய்ட்ரி. ஸோ வந்துட்டு நீங்கள் டைம் லைனில் கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ்வலாக அந்த டைம் பீரியடில் என்ன மாதிரி இருந்தது அப்படிங்கிறத நல்லாவே இது பண்ண முடியும். த விக்டோரியன் சொசைட்டி அண்ட் தாட். இப்போ பாருங்கள், 5 கொஷினுமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஒன்றும் வந்துட்டு உங்களுக்கு கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறதுலாம் சொல்லவே இல்லை. நீங்கள் இது பார்த்து படித்து இதோட பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே போதும், ஷுவராக இந்த கம்பல்சரி கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். டிஸ்கஸ் த வேஸ் இன் விச் கிங் லியர் எக்ஸ்போஸ் த தீம் ஆஃப் பவர். இது வந்துட்டு நீங்கள் வந்து அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு இதையுமே படிக்கும்போது தீம்ஸ் என்னன்ட்டு படிக்கணும், அதோட எலிமெண்ட்ஸ் என்னன்னு படிக்கணும், அதில் கேரக்டர் அனாலிசிஸ்ன்ட்டு ஒரு விஷயம் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் நோட்ஸு வந்துட்டு என்னடா ரிசோர்ஸஸ் எதுவுமே இல்லையே இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அவசியமே உங்களுக்கு தேவையில்லை. நீங்களே வந்துட்டு உங்களோட சோர்ஸை வந்துட்டு இது பண்ணலாம், ரெடி பண்ணலாம். நீங்கள் வந்து எந்த விதத்தில் நீங்கள் ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ண போகிறீங்கிறது நீங்கள் அதோட நோட்ஸ் பாயிண்ட்ஸ் தான். அதை நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணுறப்ப தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ விச் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த எபிக் ஃப்ரம் டஸ் மில்டன் இன்க்ளூட் இன் பாரடைஸ் லாஸ்ட் டு அலைன் இட் வித் எபிக்ஸ் ஃப்ரம் ஏர்லியர் எராஸ். ஸோ பாருங்கள், நான் அதே சொன்னது தான். பாருங்கள், எல்லா கொஷின்ஸுமே
ஸோ எல்லா கொஷின்ஸுமே அதே மாதிரி தான். நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் இந்த மாதிரி கிரிட்டிக்கலி எவால்வேட் த ரேப் ஆஃப் சோஷியல் சட்டையர் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ரேப் ஆஃப் த லாக்கு வந்துட்டு சட்டையர்ன்ட்டு நம்ம முன்னாடியே வந்துட்டு அந்த இதில் பேசியிருப்போம். ஸோ வந்து சட்டையருங்கிற அந்த விஷயத்தை நம்ம இன்டர்ரிலேட் பண்ணி நம்ம படித்தோன்னா ஈஸியாக உங்களால் இது பண்ண முடியும். ஸோ அக்கௌண்ட் ஃபார் த இது வந்து தேர்ட் கொஷின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ வந்து ஒரு இதை சூஸ் பண்ணுறீங்கன்னா இதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. இப்போ செகண்ட் கொஷினை வந்துட்டு சூஸ் பண்ணுறீங்கன்னா ஏபிசி இது மூணுத்தையுமே தான் நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். அதே போல் தான் இது இங்கே பாருங்கள், கண்டெம்பரரி ரெலவன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வித் போயட்ரி வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு ப்ரிஸ்கிரைப்டு போயம்ஸ். ஸோ கண்டெம்பரரி ரெலவன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வித் போயட்ரி, அவர் வேர்ட்ஸ் பற்றி யார், ரொமான்டிக் பீரியடை சேர்ந்தவர். ஸோ அந்த மாதிரி இதில் இப்போ வந்துட்டு இன்டெரக்டான கொஷின்ஸ் மாதிரி இது, சரிங்களா. இங்கே மெட்டாஃபிசிக்கல் கன்சீட். ஸோ மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ரி வந்துட்டு போய்ட்டில் வந்துட்டு இந்த கன்சீட் இது வந்துட்டு ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம். இப்போ அந்த பீரியடில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி படிக்கிறது ரொம்பவே நல்லது. அது வந்துட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்டை படிக்கிறப்ப தான் அது தெரியும். அது வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு டெக்ஸ்ட்லேருந்து டேரெக்ட் கொஷின்ஸ் வராது. இப்போ பேக்ரவுண்டில் வந்து இப்போ டேரெக்டாக கேட்டாங்க இல்லைங்களா, அது மாதிரி கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி பேக்ரவுண்டை கம்பேர் பண்ணி அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ Paradise Lost, how does Milton succeed in making Saturn a sympathetic character while at the same time condemning his actions? ஸோ வந்து இது நீங்கள் லைன் பை லைன் போனீங்கன்னா, இப்போ நீங்கள் சேட்டனும் என்கவுண்டர் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு லைன் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் இந்த இடத்துல கோட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம போகிறது ரொம்பவே இது. ஸோ ஃபோர்த் கொஷின்ஸ் இந்த செக்ஷனில் பாருங்கள், எஃபெக்டிவ் சிம்பிள்ஸ் இன் அ டால்ஸ் ஹவுஸ். ஸோ இன்னர் ப்ராப்ளம்ஸ் பை யூஸிங் எஃபெக்டிவ் சிம்பிள்ஸ் இன் அ டால் ஹவுஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு நான் சொன்னேன்ல, எலமெண்ட்ஸு, இந்த சிம்பிள்ஸ், இந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ இதுதான் செக்ஷன் ஏ. செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, கம்பல்சரி கொஷின், அது 5th கொஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் பேசேஜ். இது ஒன்றும் ரொம்பவே கஷ்டமாலாம் இருக்காது. நீங்கள் வந்துட்டு எல்லா போயம்ஸுமே நீங்கள் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணும்போது இந்த லைனில் படிச்சுட்டு இதில் என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்க, இந்த வேர்ட் பேலன்ஸ் அக்கர்ஸ் மெனி டைம்ஸ் இந்த போயம்ஸ், வாட் இஸ் இட் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் வாட் டஸ் இட் கான்ட்ரிபியூட் டு த ஹோல் மீனிங். இந்த மாதிரி தான் சிம்பிளான கொஷினாக தான் இருக்கும். நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த கொஷின் வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்பவே பயப்பட தேவை கிடையாது. இது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்கள் நாலேஜ் வந்து இன்டர்பிரட்டிங் நாலேஜை வந்துட்டு நீங்கள் போயம் படிக்க படிக்க உங்களுக்கே டெவலப் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு இது ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம். இதுக்கான விஷயங்களை வந்துட்டு நம்ம கோர்ஸில் வந்துட்டு நம்ம பேசலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாம் ஜோன்ஸ், இதுவும் அதே தான். நான் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு ரைட்டிங்கை நம்ம எடுத்து படிக்கணும்னா அதோட டிஃப்ரெண்ட் தீம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஸோ இதுதான் பேப்பர் 1ஓட செக்ஷன் பியோடது. பார்த்திங்கனாலே தெரியும் கொஷின் பேப்பர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் 8 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் விச் நம்ம வந்துட்டு 5 கொஷின்ஸ் எழுதணும். அதில் 2 கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி கம்பல்சரி கொஷின்ஸு. ஸோ ரிமைனிங் இருக்கிறத வந்துட்டு 2 செக்ஷன்லேயும் ஒன்று சூஸ் பண்ணணும். இன்னொரு இதில் வந்துட்டு இன்னொரு 5th கொஷின் வந்துட்டு ஏதாவது ஒரு செக்ஷனில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு பேப்பர் 2 அதோட கொஷின் பேப்பரை பார்க்கலாம். ஸோ இதுதான் பேப்பர் 2. பேப்பர் 1ல் சொன்ன மாதிரியே 1st and 5th கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி. ஸோ அதே தான், அதுக்கு அப்ளிகபிளான அதே ரூல்ஸ் தான். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அதே கொடுத்துட்டாங்க பாருங்கள். இது ஈட்ஸோட ஒரு போயம் தான். இது எந்த போயம் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் ஈட்ஸோட போயம் எல்லாத்தையுமே லைன் பை லைன் போனீங்கன்னா தான் அது வந்துட்டு நமக்கு தெரியும். இது வந்து என்ன மாதிரினா கிரிட்டிக்கலி கமெண்டிங் அபவுட் 150 வேர்ட்ஸ் ஈச் ஆன் த ஃபாலோயிங் பேசேஜஸ். இப்போ நீங்கள் வந்து இந்த லைன் பை லைன் நீங்கள் படிக்கும்போது அந்த லைனில் வந்துட்டு அவர் என்ன விஷயங்களை சொல்ல வராரு அப்படிங்கிறத வந்துட்டு கிரிட்டிக்கலாக லிட்ரல் மீனிங், அப்புறம் வந்துட்டு அதோட பெரிய அதாவது மீனிங் இந்த லார்ஜர் எக்ஸ்டென்ட் அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நம்ம சொல்லி எழுதணும். அது வந்துட்டு நீங்கள் லைன் பை லைன் போயிண்ட்ஸ் நீங்கள் போனீங்கனால் மட்டுமே உங்களால் செய்ய முடியும். இதுவுமே வந்துட்டு எல்லாமே ப்ரிஸ்கிரைப்டு போயம் தான், நம்மளோட டெக்ஸ்ட்டில் இருக்கிற போயம்ஸ் தான். அதனால் பயப்பட தேவையில்லை. மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாமே ஸ்மால் போயம்ஸ் தான். ஸோ
ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஈஸியாகவே நம்ம அதை பண்ணிடலாம். ஸோ அதே போல் நான் சொன்னது தான் சிம்பலிஸ்ட். அந்த ஒரு பீரியடோட விஷயங்களை எடுத்து நம்ம அந்த ஒர்க்கை வந்துட்டு படிக்கும் போகும்போது நம்மளுக்கு வந்து நல்லாவே புரியும். அதில் இருந்த மாதிரி பேக்ரவுண்ட் டாபிக் வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த செக்ஷன்ஸ்லாம் வருது. செக்ஷன் இதில் வந்து பாருங்கள், டிஸ்கஸ் ஹவு த க்ளோஸ் கனெக்ஷன் பிட்வீன் மாடர்னிசம் அண்ட் டிஃபிகல்ட்டி மேட் இட் appears increasingly isolated, elitist and apolitical. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அப்படி போட்டிருக்காங்க. ஸோ அதில் பேப்பர் 1ல் கேட்ட மாதிரி ஒரே செக்ஷனில் கேட்காம, அதாவது ஒரே கொஷினில் கேட்காம இவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் இதில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு அதே மாதிரி தான் நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு டைரெக்டான இந்த அனலைஸ் த போயட்ரி ஆஃப் W.H. Auden in the context of his statement. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரைட்டரை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் வந்துட்டு ஈஸியாகவே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு இது புரியும். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிலபஸை பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் ஓல்டு கொஷின் பேப்பர்ஸை பார்க்கணும். சிலபஸை இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் ஓல்டு கொஷின் பேப்பர்ஸை பார்க்கணும். அந்த ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து அந்த என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க யூபிஎஸ்சி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அடுத்து நீங்கள் வந்து படிக்கிறப்ப நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் எதெல்லாம் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது, என்னென்ன சிம்பிள்ஸ் வருது, என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு உங்களால் ஈஸியாக வந்து எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் ரீடிங்லாம் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நோட்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். உங்களோட டைம் வந்து சேவ் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இதுதான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கொஷின்னு. நீங்கள் வந்து அந்த இப்போ வந்து 5th கொஷின் என்னென்னு பாருங்கள். 5th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மாதிரி ரொம்ப டஃப்பாலாம் கிடையாது. அதாவது இது எல்லாமே டெக்ஸ்ட்லேருந்து வரக்கூடிய கொஷின் தான். ஸோ இதை வந்துட்டு நம்மளால் ஈஸியாகவே இது பண்ண முடியும். நம்ம பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கஷ்டமான பேப்பர்லாம் இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிடையாது. நல்ல ஸ்கோரிங் சப்ஜெக்ட் தான். நீங்கள் வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி இங்கே வந்து ரொம்பவே வந்து உங்களோட இன்டர்ப்ரிட்டேஷனுக்கு வந்துட்டு நிறையவே வேல்யூ இந்த பேப்பரில் உங்களுக்கு நல்லாவே பார்க்க முடியும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களோட லிட்ரேச்சர் மேலே உள்ள அந்த பேஷன் வந்துட்டு உங்களோட ரைட்டிங்கில் தெரியணும்னா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே டெவலப் பண்ணணும். பிகினிங்லேருந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். கதை மாதிரி தான் போகும் எல்லாமே. யூஸ்வலாகவே கதை வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சரு உள்ள எல்லா விஷயங்களுமே வந்துட்டு நீங்கள் ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்களே வந்து இந்த பேப்பரை ரொம்பவே இது பண்ணி பார்ப்பீங்க. ஸோ எல்லாமே ஒவ்வொரு ஒர்க்குமே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து நான் சொன்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்ட் 2 சிலபஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பற்றி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். இது வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு யாருக்குமே வந்து கைடன்ஸ் இல்லை, ரிசோர்ஸஸ் வந்துட்டு அவ்வளோவா அவைலபிலிட்டி இல்லை, டெஸ்ட் சீரீஸ் அவைலபிளாக இல்லை அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து இதை விட்டுடுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமே வந்து கம்மியான கேண்டிடேட்ஸ் தான் அப்பியர் ஆகுறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்ல ஸ்கோர் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா தீக்ஷா ஜெயின் எல்லாருமே வந்து டபுள் டிஜிட் ரேங்க், 22nd ரேங்க்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அஞ்சலி, இந்த மாதிரி அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கம்மியான ப்ரிப்பரேஷன் வந்துட்டு ரொம்ப பெரிய எஃபர்ட் போடணுங்கிற அவசியம் இல்லை. சிஸ்டமேட்டிக்காக பண்ணாங்க, ஒரு ரெகுலராக பண்ணாங்க. ஸோ வந்துட்டு அவங்களால அந்த ஃபீட்டை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. நம்மளும் வந்து ஒரு பிளான்டு இது ஸ்டடி படி மூலமாக நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஷியோராக நம்மளும் வந்துட்டு அவங்க அச்சீவ் பண்ண ஃபீட்டை கண்டிப்பாக அட்டைன் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற டெலகிராம் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.